வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் மிளகா சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மிளகா சட்னி. இதுக்கு நான் 12 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பூண்டு, மலைப்பூண்டு 12 பல்லு, 20 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அளவு புளிங்க. இதை நீங்கள் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸில் வரும், பெரிய நெல்லிக்காய் சைஸில் இந்த புளி. இதுக்கு இதை எடுத்துக்கணுங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி இதை அரைச்சிக்கணும். இதுக்கு உப்பு, புளி, மிளகா, பூண்டு இது 4 தாங்க. ப்ராப்பராக இப்படி தான் பண்ணுவாங்க மிளகா சட்னி. ஆனால் நிறையா பேர் இதிலே சின்ன வெங்காயம், தக்காளி இன்னும் எல்லாமே கலக்கிறாங்க. அது எல்லாமே கலந்திங்கன்னா உங்களுக்கு அது கார சட்னி மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டே மாறி போயிடும். அதே மாதிரி மிளகா கூட இருக்கணுங்க. இதுக்கு மிளகா சட்னிங்கிறனால பூண்டு கம்மியாக தான் இருக்கணும். பூண்டு நீங்கள் ஜாஸ்தி வச்சிங்கன்னா பூண்டு சட்னி டேஸ்ட்டு வந்துடும். அதனால் பூண்டு 12 பூண்டு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மிளகா 20 எடுத்திருக்கேன், சேப்பு மிளகா. இந்த மாதிரி மிளகா கூட இருக்கணும். உங்களுக்கு இவ்வளவு காரம் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதி சேப்பு மிளகாயும் பாதி காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 20மே காஞ்ச மிளகா தான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 5 ஸ்பூன் 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தான் செய்யணும். தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வதக்கிட்டு இருக்கிறப்ப பாதியில் புளியை எடுத்துருங்க, இல்லைனா புளி ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால் நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி மிளகாயும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். 1-2 கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க. வறுத்தாச்சு. ஒவ்வொருத்தங்க இதிலே இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாம் வைக்கிறாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு இப்படி தான் அரைக்கணும். இது மதுரை ஸ்பெஷல் சட்னி, கார சட்னி, சாப்பு மிளகா சட்னி மதுரை ஸ்பெஷல். இது அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சூப்பராக சட்னி இப்போ ரெடி ஆகிடுது. இதுக்கு அதே மாதிரியே ஒரு 6-7 ஸ்பூன் நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கோங்க. 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து நம்ம அந்த அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துடலாம். சூப்பரான மிளகா சட்னி இப்போ ரெடி ஆகிடுதுங்க. தாளித்து இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும், அது மாதிரி நம்ம ஊற்றிக்கணுங்க. ஒரு சிம்பிளான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு இது பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகாங்கிறனால ரொம்ப அப்படி தான் பச்சை மிளகா அளவுக்கு உரைக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.